Hi students, welcome to Guna Max. Exercise 3.9. Exercise 3.9ல சம்மோ ப்ராடக்ட் கொடுத்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் 20x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலாவை வேற மாதிரி எப்படி எழுதினாங்க? x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ சம்முன்னா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சம். அப்போ சம்மோட வேல்யூ என்ன? -9. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க? 20. நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஸோ என்ன ஃபார்முலா வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ், நான் ஷார்ட்டாக எஸ்ஆர்னு எழுதுறேன், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ சம்முன்னா -9. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம்மோட வேல்யூ என்ன? -9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் பார்க்கும்போது 20 இப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அவங்க கேட்டது வந்து ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரணும், எக்ஸ் வரணும், கான்ஸ்டன்ட் வரணும், அதுதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. அப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் என்ன வேல்யூ இங்கே 5/3. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 4. ஸோ என்ன ஃபார்முலா? ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5/3. அப்போது 5/3 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கும்போது 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம 3 எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ நான் 3 எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணணும்? நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5x, இங்கே 3 4s ஆர் 12 வரும், ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ டிவைட் பை 3 வந்து போச்சு என்னவா மாறும்? மல்டிபிகேஷனாக மாறும். 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 3 into 0 0. அப்போ 0 into any number 0. அப்போ இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சம் -3/2. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராடக்ட் பார்க்கும்போது -1. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே சம் ஆஃப் ரூட் வந்து -3/2, இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -1. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இப்போ சம் ஆஃப் ரூட்னா -3/2 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ்னு பார்க்கும்போது -1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் மைனஸ் ரூட்டை போனால் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் இப்போ 3 இன்ட்டு எக்ஸு 3x, ஸோ டிவைட் பை 2. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே நான் 2 நான் எல்சிஎம் எடுத்து நான் என்ன வரீங்க? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 3x 2 இன்ட்டு -1 -2ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அப்போ டிவைட் இருக்க 2 அந்த போச்சு என்ன மாறும்? மல்டிபிகேஷன் மாறுமா? அப்போ 0 இன்ட்டு 2னா 0. அப்போ 0 இன்ட்டு எனி நம்பர் 0. அதுக்கு ஆன்சர்னு பார்க்கும்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன வரணும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும், எக்ஸ் வரணும், அடுத்து கான்ஸ்டன்ட் வரணும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சம் minus of 2 minus a whole square. Next இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே a plus 5
whole square. இப்போ quadratic equation formula என்ன? x square minus sum of root into x plus product of root equal to 0. Next, substitute பண்ணலாம். இப்போ x square, இப்போ sum of roots பார்க்கும்போது minus into 2 minus a whole square. புரியுதா? இந்த x ஸ்கொயர் அப்படியே போட்டு இந்த ஃபார்முலா வர மைனஸ் அந்த மைனஸ் போட்டு இங்கே சம்மோட வேல்யூ இந்த மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், அப்போ மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு பார்க்கும்போது ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இந்த சம்ம வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, அப்படியே விட்டால் போதும். ஏன்னா இந்த ஏ ப்ளஸ் 5ன்றதே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா எக்ஸ் வரணும். minus and minus plus 2 minus a whole square into x. Next இங்க என்ன வருங்க? a plus 5 whole square equal to 0. அவ்வளவுதான். கேட்டது வந்து quadratic equation. So quadratic equation வந்து இங்க வேரியபிள் பார்க்கும்போது x தான். அப்போ quadratic equation நமக்கு என்ன வரும்? நமக்கு x square வரணும், x வரணும், கான்ஸ்டன்ட் வரணும். இந்த கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது இது a plus 5 ஓட whole square தான், ஃபுல்லே வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. இந்த சப்டிவிஷன் 2ன்னு பார்க்கும்போது இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா சம் அண்ட் ப்ராடக்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து சம்மையும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இங்கே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம்மையும் ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? therefore சொல்யூஷன் சம்ம கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஃபார்முலான்னா மைனஸ் பி பை ஏ. இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னா சி பை ஏ. இது என்ன சார் பி பை ஏ சி பை ஏன்னா ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி, சின்னா வந்து கான்ஸ்டன்ட் அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, சின்றது வந்து கான்ஸ்டன்ட். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, சின்றது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ சம்மு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இங்கே ப்ளஸ் 3 இருக்கு. அப்போ ஃபார்முலா மைனஸ் இருக்குனால மைனஸ் 3 டிவைட் பை ஏன்னா இங்கே ஏ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 1 இருக்கு 1. அதுக்கு ஆன்சர் என்ன வரீங்க? மைனஸ் 3. அப்போ டினாமினேட்டரில் 3 வந்தால் போட தேவையில்ல. ஸோ ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ சின்னு என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இருக்குங்க மைனஸ் 28. அப்போ ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருங்க 1. அப்போ என்ன வரீங்க? மைனஸ் 28. அப்போ தேர்ஃபோர் இப்போ சம் கேட்டாங்க மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு ஸோ ப்ராடக்ட்டை கேட்டாங்க, அதோட வேல்யூ வந்து மைனஸ் 28. அப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. இப்போ சொல்யூஷன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. அப்போ சம் என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. அப்போது எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ 1. எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பியோட வேல்யூ 3. சின்றது வந்து கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்னா சியோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 0. அப்போ இங்கே மைனஸ் பி பை ஏன்னா இங்கே பியோட வேல்யூ என்ன? 3. இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 3. ஏவோட வேல்யூ 1. இப்போ ஆன்சர் பார்க்கும்போது மைனஸ் 3. நெக்ஸ்ட் அங்கே ப்ராடக்ட் கேட்டாங்க. இப்போ ப்ராடக்ட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? சி பை ஏ. சின்னா கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் கொடுக்கல. அப்போ என்ன வேல்யூ இங்கே 0. ஏவோட வேல்யூ 1. அப்போ 0 by any number 0. 0 by any number 0. அப்போ therefore sum equal to minus 3. Next product equal to 0. Next third subdivision. இது important 2 mark.
முதல்ல ஈக்குவேஷனை மாற்றலாம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருவாங்கன்னா 3 + 1/a = 10/a² plus 10/a² become இது வந்து என்ன மாறும் -10/a². அப்போ 3 + 1/a minus 10/a² = 0. இப்போ LCM எடுக்கலாம். இப்போ LCM பார்க்கும்போது எது கிரேட்டர் நம்பருக்கு அதான் எடுப்போம். அப்போ இங்கே a இருக்கு a² இருக்கு. அப்போ எது கிரேட்டர் நம்பர் a². அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா. அப்போ 3 × a² 3a². நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, இங்கே a இருக்கு. இப்போ இந்த a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் a² வருமோ அந்த டேர்மை தான் மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் a² வரும் a. அப்போ a × a² அந்த a தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும் இங்கே ப்ளஸ் ஏன்னு வரும், இங்கே -10 வரும் = 0. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3/2 இருக்குது, இங்கே 5/4 இருக்குது. இது ரெண்டுல எது கிரேட்டர் நம்பரு 4. அப்போ நான் 4 தான் நான் LCM எடுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வருமோ அந்த நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் 2ஆல். அப்போ 2 3s are 6 கரெக்டா. அப்போ இங்கே 3 × 2 + 5 வரும். அப்போ இங்கே 6 + 5 / 4 வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே கிரேட்டர் நம்பர் பார்க்கும்போது a². நான் a² LCM எடுத்துட்டேன். இங்கே எதுவுமே இல்லாதனால a × a² × 3a² எடுத்தாச்சு. அடுத்து இங்கே a இருக்குது. இந்த a கூட எதை மல்டிப்ளை பண்ணால் a² வருமோ அந்த டேர்மை மேலே மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ இந்த a கூட a-வை மல்டிப்ளை பண்ணால் a² வரும். அப்போ a × 1 a. நெக்ஸ்ட்டு இந்த டிவைடருக்கு a² போச்சுன்னா மாறும் 0 மாறுமா. இப்போ 3a² + a - 10 = 0 × a². அப்போ 0 × எனி நம்பர் 0வா. இப்போ 3a² + a - 10 = 0. இப்போ தான் நம்ம இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்மையும் ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் என்ன ஃபார்முலா -b/a. ஓகேவா. இங்கே கான்ஸ்டன்ட் இந்த வேரியபிள் வந்து a² a தான். ஓகேவா. அப்போ a²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் வந்து a-ஓட வேல்யூ. அப்போ இங்கே a-ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது 3. நெக்ஸ்ட்டு b-ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது a-க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் கோஎஃபிஷியன்ட். அப்போது b-ஓட வேல்யூ வந்து 1. இப்போ c-ன்னா கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து -10. ஸோ ப்ரீவியஸ் சம்லாம் வந்து x² x கான்ஸ்டன்ட் இருந்தது. இதில் டேர்ம் வந்து a² a கான்ஸ்டன்ட் இருக்குது, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்போ b-ஓட வேல்யூ என்ன 3. அப்போ ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குன்னா b-ஓட வேல்யூ என்னங்க 1. அப்படின்னா வருங்க -1. நெக்ஸ்ட்டு a-ஓட வேல்யூ என்ன 3. அப்போ -1/3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஃபார்முலா c/a. அப்போ c-ஓட வேல்யூ என்ன -10. நெக்ஸ்ட்டு a-ஓட வேல்யூ வந்து 3. அப்போ -10/3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் சொல்யூஷன். ஸோ 3y² - y - 4 = 0. அப்போது இங்கே x²க்கு y² இங்கே y தான் கான்ஸ்டன்ட், y தான் வந்து வேரியபிள். y² y கான்ஸ்டன்ட். ஓகேவா. அப்போ இங்கே a-ஓட வேல்யூ என்ன 3. ஓகேவா. a-ஓட வேல்யூ என்ன 3. y² கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே a. நெக்ஸ்ட்டு b-ஓட வேல்யூ என்ன y-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே c-ஓட வேல்யூ என்ன -4. அப்போ சம் என்ன ஃபார்முலா -b/a. அங்கே b-ஓட வேல்யூ என்ன -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -1 டிவைட் பை a-ஓட வேல்யூ என்ன 3. அப்போ இங்கே -*, ப்ளஸ். அப்போ +1/3 சம்மோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கும்போது c/a. இப்போ c-னா கான்ஸ்டன்ட். அப்போ c-ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு c-ஓட வேல்யூ வந்து -4. அப்போ இங்கே -4 டிவைட் பை a-ஓட வேல்யூ 3. அப்போது ப்ராடக்ட் வந்து -4/3. அப்போ இங்கே சம் அப்படின்னு பார்க்கும்போது 1/3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்னு பார்க்கும்போது -4/3.